அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் டேடி அப்படிங்கிறது போல செல்லமாவும் சில நபர்களால அழைக்கக்கூடிய ஒரு நபர். ஏன்னா நேட்டோட செக்ரட்டரி ஜெனரல் இல்லையா. ஸோ கம் டு டேடி அப்படிங்கிறது போலாம் ட்ரம்ப் அவர் சொன்னார். ஸோ அந்த டைம்ல இருந்து டேடி அப்படிங்கிறது போல சில நபர்கள் அன்போடு அழைப்பது உண்டு. டேடி அவர்கள் ஜப்பானுக்கு வந்து வருகை வந்திருக்காரு. அங்க மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. புது பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஏத்தபடி எல்லா விஷயத்தையும் சரிங்க தலைவர் அப்படிங்கிறதால எல்லாத்துக்குமே காட்டினதுக்கெல்லாம் சரின்னு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல தேவதூதரான தேவர்களால் ஆசீர்வதிக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. மனசை வந்து பண்ண அப்படியே குளிர்ச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால டேடி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, கவலையே படாதீங்க, ஜப்பானுக்கு என்னன்னாலும் ஏதுனாலும் ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறதால சொல்லிக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். எனி டைம். அது மட்டும் இல்லாம தக்கச்சி அவர்கள் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ பாராட்டு மலையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நினைவு வச்சிருக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அது ஸ்டாக் மார்க்கெட்டை பாருங்க, இப்ப நடக்கக்கூடிய டீல்னால அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட்டையும் ஜப்பானோட ஸ்டாக் மார்க்கெட்டையும் பாருங்க, ஸ்வைங் நேரம் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ பாயிண்ட் எல்லாமே இதுக்கப்புறம் உயர் நோக்கி தான் போயிட்டு இருக்கும், உயர போயிட்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற தலைவரே உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு மட்டுமா அப்படிங்கிறது போல அமெரிக்கால இருந்து சில நபர்கள் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. அது ஒரு சைடு சொல்லத்தான் செய்வாங்க, தேவதூதர் அல்லவா, அவரை தூத்ததுக்குன்னு நிறைய பேர் இருக்கத்தான் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். ரெண்டாவது, தக்கச்சி அவர்களும் சும்மா இல்ல, ஜப்பான் டிஃபென்ஸ் பூஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இரு பெரும் தலைகளை இங்க எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி ரஷ்யாவோட டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, அந்த தீவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல. இந்த பக்கத்துல தைவானுக்கு உதவக்கூடிய ஒரே தீவு, சிறந்த தீவு அப்படின்னா அது ஜப்பான் தான். ஓடோடி வந்து முதல் நிலையில நின்று சப்போர்ட் பண்ண முடியும்னா அது இங்கதான். ஸோ ஜப்பான் டிஃபென்ஸுக்கான பூஸ்டை நாங்க பண்ணுவோம், ரெகுலரா அடிஷ்னலா நாங்க இன்னும் பண்ணுவோம் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அமெரிக்கால ஜெய என்று டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி வளரும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. அது மட்டும் இல்லாம தக்கச்சி அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லையா. எல்லா டீலும் ஓகே ஆகுது, எல்லாம் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் அப்படியே பின்னி பணியக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால டொனால்டு ட்ரம்ப் அவர்களை நோபல் பிரைஸுக்கு நாமினேட் பண்றேனா அப்படிங்கிறது போல ஜப்பான் தரப்புல இருந்து நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க புது பிரைம் மினிஸ்டர். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஜப்பான் இஸ் பேக் அப்படிங்கிறது போல தொப்பியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மேக் ஜப்பான் கிரேட் அகைன் தானே இருக்கணும், இதென்ன ஜப்பான் இஸ் பேக் அப்படிங்கிறத கருப்பு தொப்பியில எழுதிக்கிறாங்களே அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்கு. பேக்னா என்ன, பேக் பழையபடியா எம்பரர் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாரு. ஸோ பழையபடியா ஜப்பான் திரும்பவும் ஒரு சூப்பர் பவர் ஆக போகுதா அப்படின்ற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லு. ஸோ பிஸியா இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஜப்பான்ல ஒரு சூப்பரான டீல் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது சவுத் கொரியால ஜின்பிங் அவர்களை நேர் பார்வையால, தேவர்களோட அருளோட நேர் பார்வையால ஜின்பிங் அவர்களை மனம் மாற வச்சு குளிர வச்சு கொஞ்சம் நல்ல புத்தியை கொஞ்சம் ஃபீட் பண்றாரா, இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்க இருக்கு அப்படிங்கிறது பார்த்தலாம். ஏன்னா சைனா ரஷ்யாவுக்கு உதவுறத ஸ்டாப் பண்ணும். ஸோ சைனா என்ன கேட்பாங்க, நீங்க நிறுத்துங்க நாங்க நிறுத்துறோம் அப்படிங்கிறது போல திருப்பி ஒரு கவுண்டர் வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா தைவானுக்கு நீங்க நிறுத்துனீங்க அப்படின்னா நாங்க ரஷ்யாவுக்கு நிறுத்துறோம் அப்படிங்கிறது போல ஏதோ டீல் நடக்குமா என்ன எதுன்னு தெரியல. ஸோ தைவானை தாரவார்பாரா ட்ரம்ப் அவர்கள் என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது இப்போ இங்க எந்த அளவுக்கு பிஸி பாருங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா மிக பெரும் அளவுல பேசுபொருளா இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டர் பீட்டர் செசார்டா அவர்கள் தரப்புல இருந்து செய்திகள் வந்திருக்கு. எங்களோட தலைவர் பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஆர்பன் அவர்கள் அமெரிக்காவோட அதிபரை அடுத்த வாரம் சந்திக்கிறதுக்கு எல்லாம் கேட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அமெரிக்கா சாங்ஷன் போட்டுக்கிறாங்க இல்லையா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா, ரஷ்யாவோட ஆயிலுக்கு எகெயின்ஸ்டா. ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக தலைவர் நேரா அமெரிக்காவுக்கு போக போறார். ஜெர்மனி எங்களுக்கு இல்ல போல இருக்குது அப்படிங்கிறது போல அவங்க ஒரு சைடு கதறாங்க. இப்போ ஹங்கேரி கதறாங்க. 6 மாசம் வெயிட் பண்ணுங்க தெரிஞ்சிருந்தாங்க இல்லையா. 6 மாசத்துல இவங்கள காணாம போயிருவாங்க போல தெரியுது. வெயிட் பண்ணா இவங்க யூரோப்பியன் யூனியன் தான் குதிக்கிறாங்க. ரஷ்யா தரப்பு வந்து எதுவும் பேசுற மாதிரி தெரியல. சரி ஓகே, இப்போ அடுத்த மீட்டிங் அப்படிங்கிறது இந்த யூரோப்பை சார்பா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க ரஷ்யாவோட அசட்ஸ் எல்லாத்தையும்
இம்மொபைலைஸ் பண்ணி சென்ட்ரல் பேங்கோட அசெட்ஸ் எல்லாத்தையும் இவங்க விடாம ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அதை எடுத்துக்கலாம், லவுட்டிக்கலாம் அப்படிங்கிறதோட பாக்குறாங்க இல்லையா? அது உக்ரைனுக்கு உதவுறதுக்காக தான் செய்யறாங்க இல்லையா? அது நல்ல விஷயமா தான் பார்க்கணும். ஆனா லவுட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத சில நபர்கள் வந்து பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது இல்லையா? மேற்கு நாடுகள் நல்லா தான் செய்வாங்க இன்னைக்குமே. ஸோ அப்போ இது போல செய்யறதுனாலதான் முன்னுரையா இருக்க போது போருக்கு அப்படிங்கிற விக்டர் ஆர்மன் அவர்கள் தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்திருக்கு. நீங்க ரஷ்யாவோட பணத்தை மட்டும் லவுட்டிட்டீங்க அப்படின்னா போருக்கு முன்னுரை இதுவா இருக்க போகுது, ப்ரீலூட் டு வார் அப்படிங்கிறது போல விக்டர் ஆர்பன் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லாம அவரும் கிளைம் பண்ணிக்கிறார், இப்பவும் சொல்றார் திரும்பியும், நான் சொல்றேன் எழுதி வச்சுங்க, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஹங்கேரி எங்களோட கேபிட்டல் புத்தபெஸ்டுக்கு வந்தே தீர்வார். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்தே தீர்வாங்க. இங்க ஒரு சம்மிட் நடந்தே தீரும், மீட்டிங் நடக்கும், அமைதி பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது போல ஹங்கேரி தரப்பு வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீர்க்கமா நம்பிட்டு இருக்காரு. நடக்குதா என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்ப இங்கதான் எப்படின்னு கேட்டா அடுத்து ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் ஜொஹான் வதேபோலர்கள், பேர் கொஞ்சம் கட்டாவில்ல. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, மேற்கு நண்பர்களே நம்ம உக்ரைனுக்கு உறுதிபட திறன்பட உதவக்கூடிய சூழ்நிலை இது. ஆர்கியூ பண்றதெல்லாம் விட்டுட்டு இந்த விண்டர்ல ரொம்ப குரூஷியலா இருக்க போகுது, டிசைசிவான ஒரு முடிவு எடுத்து ஆகணும். உக்ரைனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விண்டர்ங்கிறது, ரொம்ப டிசைசிவ். இந்த விண்டர்ல உக்ரைனுக்கு நம்ம உதவுறது அந்த அளவுக்கு இருக்கணும். உக்ரைனை மட்டும் நம்ம விடாம புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நம்ம உக்ரைனை ஓரளவுக்கு தட்டி தேத்திடலாம் அப்படிங்கிறதோட ஜெர்மனி தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஜெர்மனி ரெடியா இன்வால்வ் ஆகுறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த டைம்ல போலாண்ட்ல கன்சுலேட் பில்டிங் இருக்கும் இல்லையா, உக்ரைன் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய கொடிகளை கிழிச்செறிஞ்சுட்டே இருக்கிறாங்க. 5வது முறையை கிழிக்கிறாங்க அப்படிங்கிற வருத்தங்கள் உக்ரைன் தரப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு பிடிக்கல. போலாண்டு அண்டை நாடு, போலாண்டு, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, மாத்தி சொல்லிட்டேன்னா போலாண்டு, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ஸோ இப்ப செக்கு வேற சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் அண்டை கொடுத்து நிப்பாட்டிக்கிறாங்க, உக்ரைன் வேண்டாம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கெல்லாம் அடுத்த மீட்டிங் நடக்குது, நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். எனது பெரிய டாபிக். ஸோ இந்த இடத்துல போலாண்ட்லாம் வந்து பார்த்தா அவங்க எதிர்ப்பு என்ன, ஜெர்மனி தாண்டி வரணும்னா இவங்களை தாண்டி தான் வரணும். அப்போ போர் நடக்குதுன்னா முதல் அழிவு எங்கேயா இருக்கும், போலாண்டு, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி தான். இவங்களை தாண்டி தான் அழிவுகள் போகும். ஸோ அந்த டைம்ல வெள்ளக்கொடி காமிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இவங்களாம் முடியாது அப்படிங்கிறது போல இருக்காங்க. உக்ரைனுக்கு உதவுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய நாட்டோ நாடுகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. உக்ரைனுக்கு உதவுறது அப்படிங்கிறது மக்களுக்கு பிடிக்கல. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். இதை தாண்டி எப்படி அரசியல்வாதிகள் உக்ரைனுக்கு உதவுறாங்க, என்ன மாதிரியான தீர்க்கமான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ரஷ்யாவோட அத்தாரிட்டிஸ், ஏன்னா எஸ்கலேஷன் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, எஸ்ஸக்கு புசுக்கா எஸ்கலேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பா மிக பெருமளவுல மேற்கு நாடுகளோட டைரக்டான யுத்தம் ரஷ்யா போயிடுவாங்க இல்லையா? ஏன்னா அதுக்கு ஏத்தபடியான எஸ்கலேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது நாள் நைட்டு தொடர்ந்து ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோக்குள்ள ட்ரோன் தாக்குதல்கள், அதுவும் 27 அக்டோபர் மட்டுமே 193 ட்ரோன்களை உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள ஏவி விட்டுருந்தாங்க. இதுல 30 ட்ரோன்கள் கிட்ட கேபிட்டலை சுத்தி வந்திருக்கு, ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோவை. அதுவும் பல இடங்கள்ல வெடிசத்தங்கள் கேட்டிருக்கு. செகண்ட் டேவும் தொடர்ந்து அட்டாக் நடந்திருக்கு, ஏர்போர்ட் க்ளோஸ் ஆயிருக்கு, பல பகுதிகளில் வெடிசத்தங்கள் கேட்டதா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, லோக்கல் சோர்சஸ் தரப்பு வந்துகிட்டு இருக்கு. ஆனா பெருமளவு தடுத்துட்டோம், பெருசா சேதாரங்கள் இல்லை அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு சொன்னாலும் வெடிசத்தங்கள் கேட்டதா செய்திகள் வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்கலேஷனோட நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போயிட்டாங்க. ரஷ்யாவோட கேபிட்டலே ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எஸ்கலேஷனோட பீக்ல இருக்கு. அதுவும் களத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் 28ஆம் தேதி அக்டோபர் மட்டுமே 218 தடவை காம்பேட் கிளாஷஸ் நடந்திருக்கு. இதுல 79 தடவை பக்ரோஸ்க் பகுதியில மட்டும் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாரு. ஸோ இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு வீரியமா ரஷ்யா இந்த களத்துல உக்ரைனுக்கு எகைன்ஸ்டா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுல 10 தடவை ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்துல 24 கைடட் குண்டுகள் கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு ஒண்ணுன்னு ஆவரேஜா கொண்டு வந்து அப்படியே மலை சாரல்கள் போல தூத்தி விட்டு போயிட்டு இருக்காங்க. இது போல ஹெவியான ஹிட் நடந்துட்டு இருக்கு. மேற்கு நாடுகள் எந்த சமயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நேரடி யுத்தம் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலையில இப்போ ஹங்கேரி மீட்டிங் பண்றதுக்காக போறாங்க. அடுத்த வாரம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பேச்சுவார்த்தை நடக்கும், பிரச்சனையை பேசி தீப்போம் அப்படிங்கலாம் பேசுறாங்க. பேசி தீத்தாங்கன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா எஸ்கலேஷன் வேற ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கேள்வி தொடர்ந்து கேட்டே இருந்தீங்க, இதுல இல்ல ஃபேஸ்புக்ல நினைக்கிறேன்.
அதாவது அது ரொம்ப ஸ்லோவா தானே போகுது இந்த புஷ்வாட்டிக் மிஷன். அது ஸ்லோவா போறதுனால அதனால என்ன யூஸ்? அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா பறந்தாலே ஏர்லாம் கண்டாமினேட் ஆகும் அப்படிங்கிற சொல்றாங்களே. அப்ப ரஷ்யா மேலேயும் தான் கண்டாமினேட் ஆகும் அப்படிங்கிறது போல இது வந்து அசம்ஷன் தான். ரஷ்யாவோட வேர்ட்ஸை நீங்க துல்லியமா கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். புட்டின் அவர்கள் பேசும்போது என்டையர் ஃபிளைட் பாத்தையும் ஹைலி சர்வைலன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுல எந்த ஒரு ரேடியேஷன் லீக்கும் இல்லாம கண்டாமினேஷன் இல்லாம தொடர்ந்து பறந்துருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொன்னாங்க. இந்த வேர்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கண்டாமினேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா மேற்கு நாடுகளும் அமெரிக்காவும் சும்மா இருக்க மாட்டாங்க. லபோதிபோன்னு கத்தி நாத்திட்டு தெரப்பி செஷனையும் கூப்பிட்டுருப்பாங்க யூஎன்ல. ஏன்னா வேற நாடுகள் அதனால அஃபெக்ட் ஆயிருக்கலாம். இது போல எந்த ஒரு விஷயமே இல்லைன்னா கண்டாமினேட் ஆகல. சரி ஓகே அவங்க சொல்ற மாதிரி கண்டாமினேட் ஆகுதுன்னே வச்சுக்கோ. இதெல்லாம் நம்பர் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்றதுன்னா சொல்லுவேன். கண்டாமினேட் ஆகுதுன்னே வச்சுக்கோ. ரஷ்யாக்குள்ள அனுப்புவாங்கன்னு யாருங்க சொன்னா? கலிங்கன்கிராட்னு ஒரு பகுதி இருக்கு. நடுவண்டல்ல இருக்க சுத்தி வர யூரோப்பியன் யூனியன் நாடுகள் அதுவும் நாட்டோ நாடுகளுக்கு நடுவுல இருக்கு. அங்கிருந்து ஏவி விட்டாலே போதும். ஏவி விட்டா போதும். ஓகேங்களா? அது வந்து டவுன் பண்ணலாம். ஸ்லோவா தான் போகுது, டவுன் பண்ணலாம். பண்ணுங்கப்பா. எந்த நாடு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது ஏவி விடுதுன்னு பார்ப்போம். ஏன்னா அது நியூக்ளியர் ரியாக்டர். அணு உலை மேல தாக்குதல் பண்ற மாதிரி அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய அணு உலைன்னா அவங்களே அட்டாக் பண்ற மாதிரி அடிப்பியா நீங்க அப்படிங்கிறது போல கேள்வி வரும் இல்லையா? அது கேபிட்டல் பில்டிங். ஓ ஜெர்மனியோட சான்சலர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் மண்டை மேல பறந்துட்டு இருந்தாலும் அந்த மிசைல் யாரும் தொடமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் காரணம் இருக்கு. அந்த அளவுக்கு எந்த இடத்துக்கு அது பறந்தாலும் தொடமாட்டாங்க. ஏன்னா அது எங்க வெடிக்குதோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்க இன்டர்செப்ட் பண்ணுதோ அந்த இடத்துல அணு ஆயுதம் வெடிச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை, அணு உள்ளே வெடிச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகி கண்டாமினேட் ஆகும். நான் ஒன்னும் வெடிக்க வைக்கல, நீதான் வெடிக்க வச்ச அப்படிங்கிறது போலதான் இருக்கும். ஸோ இப்போ இதனால என்ன யூஸ் ரஷ்யாக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால்டிக் சி நாட்டோ சியா மாறதுக்காக யோசிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த வழியில ரஷ்யாவோட கப்பல்கள் கார்கோ கப்பல் போகுது அப்படின்னா மிசைல பறக்க விட்டாங்கன்னா போதும். அதான் டைம் இல்லாம பறக்குது இல்லையா? ஸோ சுத்திக்கிட்டே இருந்துன்னா போதும் அந்த வழியா. எவனாவது கப்பலை தொட்டா உன் ஊருக்குள்ள விட்டுருவேன் மிசைல அப்படிங்கிற ஒரு மிரட்டல் விட்டாலே போதும், டென்மார்க் டோரை ஓபன் பண்ணிடுவாங்க. யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அது ஸ்லோவா போனாலும் யாருக்கும் அந்த தொடர்றதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்ட் பண்றதுக்கு யாராலையும் முடியாது. பண்றாங்க அப்படின்னா அவங்க நாட்டுல அணு உலை வெடிச்சிருச்சுன்னு இன்டர்செப்ட் பண்றதுக்கு முடியாதுன்ட்டு இல்ல, பண்ண மாட்டாங்க. ஹைலி பாப்புலேட்டட் டவுன்ஸ் வழியா பறந்துட்டு இருக்கும். எந்த நாடு அது பண்ண மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு இடத்துல நின்றுட்டே இருந்தாலும் யாரும் வெடிக்க மாட்டாங்க. நீங்க சும்மா ஒரு துப்பாக்கி வச்சு கூட சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், பயன்படுத்த கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயம் இருக்கும். ஏன்னா அது அணு உலை, அவங்க நாட்டு மேல ஒரு அணு உலை பறக்குதுன்னு அர்த்தம். அதை இன்டர்செப்ட் பண்ண முடியும், ஆனா பண்ண மாட்டாங்க. யாருமே பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா அவங்க நாடு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்க நாட்டுல கண்டாமினேட் ஆகும். காத்தடிக்கிற வேகத்தை பொறுத்து எந்த அளவுக்கு பரவும்னு சொல்ல முடியாது. ஆனா ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர். ரஷ்யாவோட கார்கோ வெசலுக்கான பாதுகாவலனா இது இருக்கலாம் அப்படிங்கிறத சில நபர்களோட கருத்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சில நபர்கள் பேசலாம் இது வேஸ்ட், என்னால என்ன யூஸ் அப்படிங்கிறத. ஸோ அதுக்காக உங்களுக்கு சொல்றேன், நீங்க கமெண்ட் கேட்டனால சொல்றேன். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். உங்களோட உதவி இருந்தாதான் நம்மளால அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போக முடியும். 50,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வர முடியும். ஸோ உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்க சந்திக்கிறேன். பை.